வலிக்கலாம் இல்லையேம்மா? உனக்கு தெரியலடா. கால தரையில வைக்க முடியாத அளவுக்கு வலி. சுவத்தை புடிச்சிட்டு தான் 2 நாளா நடந்துகிட்டு இருக்கேன். சும்மா தலை வேற சுத்தியல வச்சு அடிச்ச மாதிரி வலிக்குது. ஒருத்திய சமைக்க ஏற்பாடு பண்ணிட்டு போனீங்கல்ல, அவ சமைச்சத வாயிலேயே வைக்க முடியல. வேற வழி இல்லாம சாப்பிட்டதால வயிறு சரியில்லாம போச்சுடா. உங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. உங்களுக்கு என்னாச்சுப்பா? பிபி எகிரிடுச்சு. சாப்பாட்டுல உப்பை போட்டு சமைக்க சொன்னா உப்புல சாப்பாட்டை போட்டு சமைச்சு விட்டா ஏன்னு சாப்பிட்டோம். வீட்டை பெருக்க சொன்னா நின்ன இடத்துல தொடப்பத்தை வச்சு 2 சுத்து சுத்திட்டு போறா. பாத்திரம் கழுவுற லட்சணத்தை எல்லாம் சொல்லவே வேண்டாம். கோலம் கூட சரியா போடலடா. என்ன சொன்னாலும் காதுலயே வாங்கல. நீ பாட்டுக்கு போய் கொடைக்கானல சொகுசா உக்காந்துகிட்ட மலரு. அவஸ்தப்பட்டதெல்லாம் நான் தான். அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். இந்த பொம்மை பிடிச்சிருக்கா உனக்கு? என்னம்மா வா 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 தாத்தா கிட்ட வா 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 செல்லக்குட்டி வா வா. என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ சாப்பிட்டியா இல்லையா? ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மெலிஞ்சு போயிட்டியே. நான் நல்லா சாப்பிட்டேன். பாட்டி எனக்கு பாப்பா நீ வா, இங்க வா, இங்க வா. கொஞ்ச நேரம் எங்க கூட இருக்கட்டுமேடி. பொம்மை எல்லாம் நல்லா இருக்கே. புதுசா? ஆமா மாமா வாங்கி கொடுத்தாங்க. மாமா தங்கராஜ் மாமா வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னா. ஓஹோ. அப்புறம் மாப்பிள்ளைய மனசு குணமா பாத்துக்கிட்டீங்கல்ல? பாத்துக்கிட்டோம்ப்பா. சரி அத்தை அவங்க சமைச்சாங்களா இல்லையா? மத்தியான சாப்பாடு சமைச்சதுமே பெரிய கும்பிடு போட்டு அவளை அனுப்பி வச்சிட்டோம். நைட்டுக்காவது நல்லபடியா சமைச்சு கொடுமா. நாக்கெல்லாம் செத்து போச்சு. நீ பெருசா ஒண்ணும் சமைக்க வேண்டாம். ஒரு சப்பாத்தியும் குருமாவும் மட்டும் வை. சரிங்க அத்தை. உனக்குதான் வீட்ல யாருக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியும். இனிமே வாரக்கணக்குல எல்லாம் எங்கேயும் போகாத மலரு. வாரக்கணக்கா? ஒரு 3 நாள் கூட முழுசா போகலையே. வீட்ல வயசானவங்க இருக்கோம் மலரு. அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. பாக்கியராஜ டூர் போக சொன்னா அவன் போயிட்டு வரட்டும். சரிங்க அத்தை. முகத்துல ஒரு பொலிவு தெரியுதே. நல்ல ஜாலியா இருந்த போல. ஆமா அத்தை. நீ கொடுத்து வச்சவ. என்ன ஏதுன்னு கேட்காம டூருக்கு அனுப்புற மாமனாரும் மாமியாரும் எத்தனை பேருக்கு அமைவாங்க. நீ எப்படிமா அங்கேயாவது சட்டம் பேசாம இருந்து